அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் 12ஆம் வகுப்பு பாடநூலில் இயல் 7 இலக்கண பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொன்மம் அப்படிங்கிற செய்தியை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தொன்மம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் தொன்மம்னா என்ன அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கலாங்க. தொன்மம் அப்படின்னா பழங்கதை அல்லது புராணம் அப்படின்னு பொருளுங்க. நம்ம இந்த தொன்மத்தை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சொல்லக்கூடிய செய்தி கேட்குறவங்களுக்கு அல்லது படிக்கிறவங்களுக்கு எளிமையாக விளங்க வைக்கிறதுக்காக இந்த தொன்மத்தை நம்ம பயன்படுத்துகிறோங்க. பழங்கதைகள் அல்லது புராண நிகழ்வு ஏதாவது ஒன்றை கூறி நாம் சொல்ல வந்த கருத்தை சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு அது எளிமையாக புரியுங்க. அதுக்காக இந்த தொன்மத்தை நாம் பயன்படுத்துகிறோம். வாங்க இப்போ நம்ம பாடநூலில் தொன்மத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. தொன்மம் மித், பழங்கதை புராணம் அப்படிங்கிறத தான் தொன்மம் அப்படிங்கிறது குறிக்குதுங்க. இந்த தொன்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளுள் தொன்மை அப்படிங்கிறதும் ஒன்றுங்க. காலம் காலமாக உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட கருத்து வடிவங்களும் தொன்மங்களே. காலம் காலமாக சொல்லி வரக்கூடிய கதைகளும் புராண வரலாறுகளுமே தொன்மங்களாக இருக்கின்றன. கவிதையில் அது பழங்கதையை புராணத்தை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதையே குறிக்கிறது. கவிதையில் நாம் ஏதாவது ஒரு செய்தியை சமுதாயத்துக்கு சொல்ல வரும்போது அது கேட்குறவங்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக அந்த பொருள் சார்ந்த புராண கதையிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு வரிகளை எடுத்துக்கிறோங்க. அதைத்தான் நம்ம தொன்மையாக பயன்படுத்திக்கிட்டு வர்றோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பல்வகை உயிரினங்களையும் ஒருங்கிணைத்து படித்தால் நம்ப முடியாதது போல் தோன்றுகின்ற செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு இயங்குகின்ற பழமையான கதைகளையே தொன்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ கம்பராமாயணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் சரி, மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரிங்க, அதில் வரக்கூடிய அந்த கதை தலைவர்கள், கதை மாந்தர்கள், அவங்களோட ஆற்றல், அவங்களோட சிந்தனை திறன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ப முடியாத அளவுக்கு அளவிடற்கரியதாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில உயிரினங்களையும் பல்வகையான உயிரினங்களை இதில் இணைச்ச பறவைகள், விலங்குகள், இப்படி பிற உயிரினங்களையும் மக்கள் வாழ்க்கையோடு இணைச்சு சொல்கிறாங்க அந்த கதைகளை. ஆனால் அங்கே நிகழக்கூடிய நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா நம்மளால் நம்ப முடியாத மாதிரி இருக்கும். இருந்தாலும் அது நம்ம பழங்கதைகளாக எடுத்துக்கிறோங்க. அதுதான் தொன்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பல்வகை உயிரினங்களையும் ஒருங்கிணைத்து படித்தால் நம்ப முடியாதது போல் தோன்றும். அதாவது நம்ம இப்போ புராண கதைகளை படிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ மனித உருவம், விலங்கு முகம், அவங்களோட ஆற்றல், பறந்து செல்லும் ஆற்றல், அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மாய சக்திகள், அவங்களோட நினைவாற்றல்கள், இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கும் அந்த நிகழ்வுகளுக்கும் முரண்பாடுடையதான் நமக்கு தோன்றுங்க. அடுத்தது பறவைகள் பேசும் ஆற்றல் பெற்றுள்ளன. இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களை பறவைகள், விலங்குகள் உணர்கிற மாதிரியெல்லாம் அந்த கதைகளில் வருதுங்க. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாத்தியமற்றவையாக நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். இப்படி நம்ப முடியாத தகவல்களை கதைகளாக கொண்டுள்ளது தான் தொன்மம். சில செய்திகளை சுவையாக சொல்லவும் விளங்காத கருத்துக்களை விளங்க வைக்கவும் இந்த தொன்மம் நமக்கு பயன்படுதுங்க. தொன்மத்தோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில செய்திகளை சுவையாக சொல்லவும் விளங்காத கருத்துக்களை எளிமையாக விளங்க வைக்கிறதுக்காகவும் தொன்மம் பயன்படுதுங்க. இந்த தொன்ம கதைகளை கூறி செய்தியை சொல்லும்போது மக்கள் எளிதாக அதை புரிந்து கொள்கின்றனர். தொன்மம் இலக்கிய உத்தியாக ஏற்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இதை பற்றி என்ன செய்தி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. தொன்மங்களை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. அவை சமுதாயத்தின் ஆழ்மனத்திலிருந்து வெளிப்படுவனவாகவும் அவற்றினால் ஏற்படும் கட்டமைப்பின் குறியீடுகளாகவும் விளங்குகின்றன என்று புலப்படுத்துவது வெப்ஸ்டார்ஸ் தேர்ட் நியூ இன்டர்நேஷ்னல் அகராதி அப்படிங்கிற அகராதி இந்த செய்திகளை சொல்லுதுங்க. அதாவது தொன்மங்களை நாம் கதைகளாக கேட்டு மகிழலாம், பிற செய்திகளை புரிந்து கொள்ள அதை குறியீடுகளாக பயன்படுத்தலாம். ஆனால் அந்த தொன்மங்களை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யவோ புரிந்து கொள்ளவோ இயலாது அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடியது வெப்ஸ்டார்ஸ் தேர்ட் நியூ இன்டர்நேஷ்னல் அகராதி. இது 1 மார்க் கொஸ்டினுங்க. தொன்மங்களை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யவோ புரிந்து கொள்ளவோ முடியாது என கூறுவது வெப்ஸ்டார்ஸ் தேர்ட் நியூ இன்டர்நேஷ்னல் அகராதி. இது 1 மார்க் கொஸ்டின்ங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகுது, அன்றாட நம்ம பேச்சு வழக்கில் மரபு தொடர்களை பயன்படுத்துகிறோங்க. இந்த தொன்மங்களை பயன்படுத்துகிறோம். அதில் சில தொன்மங்களை நம்ம சான்றுகளாக பார்க்கலாங்க. கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் இடம்பெறக்கூடிய தொன்மம். இந்தா போரான் சகுனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு பாரதத்தில் இடம்பெறக்கூடியதுங்க.
அடுத்து இவன் பெரிய அரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அரிச்சந்திர புராணத்தில் இடம்பெறக்கூடியது. கர்ணன் தோற்றான் போ, இதுவும் மகாபாரதத்தில் இடம்பெறக்கூடியதானுங்க. இந்தா போறான் சகுனிங்கிறதும் கர்ணன் தோற்றான் போ அப்படிங்கிறது மகாபாரதத்தில் இடம்பெறக்கூடியதுங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா இந்தா போகிறான் சகுனி அப்படின்னா சகுனியோட இயல்பு என்னங்க, நரியை போல தந்திரம் செய்து காய்களை நகர்த்தக்கூடியவர். அப்போது அங்கே செல்லக்கூடிய மனிதரும் அந்த தந்திரத்தை பயன்படுத்துபவர் அப்படிங்கிறத நாம் இந்த வரியை சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறோங்க. அந்த மாதிரி தாங்க ஒன்றும். அடுத்து நம்ம தொன்ம கதை மாந்தர்களின் பண்பு குறியீடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கதை மாந்தர்கள் குறியீடுகள். தருமன் அப்படின்னு சொன்னாவே அறம் அப்படின்னு பொருளுங்க. பீமன் வலிமை, மனுநீதி சோழன் நீதி, கர்ணன் வள்ளல் தன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா தொன்மத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான கருவி கவிதை. தொன்மத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான கருவி கவிதை. இது 1 மார்க்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற எல்லாமே முக்கியமான 1 மார்க்ஸுங்க. புதுமை பித்தன் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா சாப விமோசனம், அகலிகை கதை. இந்த 2 எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்திலிருந்து அகலிகை கதை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பொருளை எடுத்திருக்கிறாங்க. அகலிகை கதை அப்படிங்கிறதுல இருக்கிற கருப்பொருள் எடுத்து தான் சாப விமோசனம், அகலிகை அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்கிறாருங்க. அடுத்து அழகிரிசாமி விட்ட குறை வெந்தழலால் வேகாது. இவர் பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்தில் சிவன் நக்கீரன் இடையே நடக்கக்கூடிய அந்த கதையோட கருவை எடுத்து நூலை எழுதியிருக்காருங்க. அடுத்து ஜெயமோகன் பத்மவியூகம் அப்படிங்கிற சிறுகதை எழுதியிருக்கிறாருங்க. இது மகாபாரதத்திலிருந்து எடுத்திருக்காங்க. மகாபாரதத்தில் போர்க்களத்தில் பத்மவியூகம் அமைக்கும் நிகழ்வு இருக்குங்க. அதை கருப்பொருளை எடுத்துக்கிட்டு இந்த நூல் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணனோட நூல் அரவான் அப்படின்னு ஒரு நாடக நூல் எழுதியிருக்கிறாருங்க. அரவானன் கதையோட கருப்பொருளை கொண்டு தான் இந்த அரவான் அப்படிங்கிற நாடக நூலை அவர் எழுதியிருக்கிறாருங்க. அடுத்து நம்ம தொல்காப்பியர் இளம்பூரணர் எல்லாரும் தொன்மத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாங்க. தொன்மை தொன்மம் தொல்காப்பியர் கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தொன்மை தானே சொல்லுங் காலை உரையொடு புணர்ந்த பழமை மேற்றே. இப்போ செய்யுளியல்ல தொல்காப்பியர் தொன்மை அப்படிங்கிறதும் பழமை மேற்றே பழங்கதைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்து இளம்பூரணரோட உரைங்க. தொன்மையாவது உரையோடு பொருந்தி போந்த பழமை தாகிய பொருள் மேல் வருவன, பழமையை கொண்டு பொருளை விளக்குவன அப்படிங்கிறத இளம்பூரணரும் சொல்லியிருக்கிறாருங்க. இதுக்கு சான்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமசரிதம், பாண்டவ சரிதம். அடுத்து பார்க்கலாங்க. பேராசிரியர் உரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியரோட உரையில் தொன்மை என்பது உரை விராஐ பழமையனவாகிய கதை பொருளாக செய்யப்படுவது. தொன்மை என்பது உரை விராஐ பழமையனவாகிய கதை பொருளாக செய்யப்படுவது, அதாவது பழமையை கொண்டு கதைகளை உருவாக்குவது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பெருந்தேவனார் பாரதம், தகடூர் யாத்திரை. அடுத்து நமக்கு எளிமையான பாடல் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாங்க. சில தொன்மங்கள் சமய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் வெளிச்சப்படுத்துகின்றன அப்படிங்கிற செய்தியும் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோங்க. அடுத்து ஒரு அழகான சான்று கொடுத்துருக்காங்க நமக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்வேல் கவுரிய தொன்முது கோடி முழங்கிரும் பவ்வும் இறங்கும் முன்றுரை வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வேல் ஆழம் போல ஒளியவின் தன்றி வழுங்கல் ஊரே. அகநானூரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அழகான பாடலுங்க. இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல விழுதுகளை உடைய பெரிய ஆலமரத்தடியில் ராமன் சீதையை சிறை மீட்பது குறித்து தன் உடன் இருந்தோருடன் பேசிக்கொண்டிருக்கிறாருங்க. அந்த சூழல்ல அந்த மரத்தின் மேல் இருந்த பறவைகள் ஒளி எழுப்பி கொண்டிருக்கின்றன. அது ராமனின் பேச்சுக்கு இடையூறாக அமைகிறது. அவன் தன் கையை உயர்த்தி சைகை செய்ததும் பறவைகள் அனைத்தும் அமைதியாயின. இதுதாங்க இந்த பாடலோட பொருள். இதை எதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க, இதோட உட்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகநானூரில் சொல்லக்கூடிய செய்தி, இந்த நிகழ்வை போல தலைவியும் தலைவனும் சந்தித்து கொள்ளும் செய்தி ஊர் முழுவதும் பரவி அலர்த்தூற்றுகின்றனர். அச்சூழலில் தலைவன் தலைவியை திருமணம் செய்து கொள்கிறான். திருமணம் செய்து கொண்டவுடன் அந்த அலர்த்தூற்றலானது நின்று விடுகிறது. ராமன் கையை உயர்த்தியதும் பறவைகள் அமைதியாயின. அதை போன்று
தலைவன் தலைவியை மனம் செய்து கொண்டதும் அலர்த்தூற்றுதலானது அமைதியானது அப்படிங்கிற செய்தியை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அப்போ இங்கே ராமாயணத்தில் இருக்கிற ஒரு கதையை எடுத்து, அதுதாங்க தொன்மம், அதை எடுத்து நமக்கு கொடுத்து, அதை போல தலைவன் தலைவியை திருமணம் செய்து கொண்டதும் அலர்த்தூற்றலானது நின்றுவிட்டது அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு எளிமையாக விளங்க வைக்கிறதுக்காக இந்த தொன்மத்தை இங்கே ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிறாருங்க. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு நற்றினியிலிருந்து பார்க்கலாங்க. முருகு உரள் முன்பொடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் முருகன் பற்றிய கதை பகுதிகளும் முருகனுக்கு வெறியாடும் சடங்கு முறைகளும் தொன்மங்களாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் முருகனை அழகுக்கும் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் உவமையாக்கி பல தொன்மங்கள் இருக்குதுங்க. யானை சினம் கொண்டு பேராற்றலுடன் போர் செய்த சிறப்பினை முருகனின் வீரத்தோடு இணைத்து கூறியிருக்கிறது இந்த நற்றிணை பாடலுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எளிமையான ஒரு கவிதைங்க. உன் மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முரண்பாடு விளக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனின் மனதில் நன்மை தீமை என்று இருவேறான குணங்களும் இருக்கும், அதை அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் முரண்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்க்கடல், அமுதம், ஆழகாலம், அமுதத்தையும் சொல்லியிருக்காங்க, ஆழகாலத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆழகாலம்ங்கிறது விஷம், அதையும் சொல்லியிருக்காங்க. அப்போது ரெண்டு முரண்பட்ட விஷயங்களை ஒரே இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இதில் தொன்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கடல், அமுதம், ஆழகாலம், இந்த மூணுமே தொன்மத்தின் குறியீடுகளாக அமைந்துள்ளன. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா, இன்றைய பெண்களோட வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும், புதுமை பெண்களின் வாழ்வு, அதை பற்றி இந்த கவிதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. மதுரை எரிக்க கண்ணகியாயும் மீண்டும் எழுந்திட சீதையாயும் எப்பவும் எரிதலில் மடி சுமப்பது இனி எங்கள் வேலையல்ல. மதுரையை எரிக்க கண்ணகியாயும், மதுரையை கண்ணகி எரித்த கதை நாம் எல்லாரும் படிச்சிருப்போங்க. கண்ணகி தனக்கு நீதி வேண்டி பாண்டிய மன்னனோட அவையை அணுகும்போது அங்கு நீதி கிடைக்காதனால கோபம் கொண்டு மதுரையை எரிக்கிறாங்க. தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதுக்காக கோபம் கொண்டு மதுரையை எரிக்கிறாங்க. அடுத்துங்க சீதை பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து மீட்டு கொண்டு வரும்போது தன் கற்பு நிலையை நிரூபிப்பதற்காக அவங்க அக்னி பிரவேசம் செய்து மீண்டு வர்றாங்க. அப்போ இன்றைய பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை நாங்கள் இந்த மாதிரி நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எப்பவும் எரிதலில் மடி சுமப்பது இனி எங்கள் வேலை அல்ல அப்படின்னு சொல்லி தன் வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. இது தொன்மத்திலிருந்து இன்றைய வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும், நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறத புதுயுக பெண்கள் கூறுவதாக இப்பாடல் அமைஞ்சிருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைய பெண்கள் எம்முறையில் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. தொன்மம் எங்கும் எப்போதும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் வழக்கில் இருக்கும் ஒரு விஷயந்தாங்க. அது காலம் கடந்தும் நிற்கிறது. இக்காலத்தோடு கடந்த காலத்தை இணைப்பது. சங்க இலக்கியங்கள் முதல் இன்றைய இலக்கியங்கள் வரை சொல்ல வந்த கருத்தை விளக்குவதற்கு தொன்மங்கள் எடுத்துக்காட்டாகவும் விளக்கமாகவும் குறியீடாகவும் புதுப்பிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. அவ்வகையில் தொன்மங்கள் கருத்தினை மேலும் ஆழமாக விளக்கும் உத்தியாகவே ஆளப்படுகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய கிரேக்க தொன்மங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமைகளை பார்க்கலாங்க. இதிலிருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குங்க, கவனமாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்திலும் தொன்மங்கள் இருக்கின்றன, அவற்றுக்குள் ஒற்றுமைகளும் இருக்கின்றன. ஓரிடத்திலிருந்து மனித இனம் பிரிந்து வேறு இடத்தில் சென்று வாழ்வதை இவை உணர்த்துகின்றன. அப்போ நம்ம இங்கே இந்திய தொன்மங்கள் கிரேக்க தொன்மங்கள் அப்படிங்கிற செய்தியை ரெண்டுக்கு இடையே உள்ள ஒப்புமைகளை பார்க்குறேங்க. இப்போ இந்திய தொன்மத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரன், அந்த கிரேக்க தொன்மத்தில் என்ன சொல்கிறாங்க, சிஎஸ் பிடர், வருணன், உரனாஸ், பலராமன், டயானிசிஸ், கார்த்திகேயன், மார்ஸ், சூரியன், சோல், சந்திரன், லூனஸ், விஸ்வகர்மன், வன்கன், கணேசன், ஜோனஸ், துர்க்கை, ஜீனோ, சரஸ்வதி, மினர்வா, காமன், இராஸ். இந்த மாதிரி இந்திய தொன்மங்களுக்கும் கிரேக்க தொன்மங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்புமையை நாம் இங்கே பார்த்தோங்க. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா தொன்மம்னா பழங்கதை அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். பழங்கதை அல்லது புராண கதைன்னு பார்த்தோங்க. இதில் பழமொழிகள்லாம் வராதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ப முடியாத செய்திகள்
அதாவது பறவைகள், விலங்குகள் இதையெல்லாம் மனிதனோட இணைத்து கதை புனையப்படும் போது சில செய்திகள் நமக்கு நம்ப முடியாதை போல இருக்கும். அவைகள் தொன்மங்கள் அப்படிங்கிறத பார்த்தங்க. இந்த தொன்மங்களை நாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தங்க. ஒரு செய்தியை விளக்கமாக எளிமையாக பிறர் புரிந்து கொள்ளும்படி அமைப்பதற்காக இந்த தொன்மங்களை சொல்லி அந்த பொருளை நாம் வெளிப்படுத்துகிறோங்க. இந்த தொன்மத்தை இலக்கிய உத்தியாகவே நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. அடுத்தது தொல்காப்பியர் கூறக்கூடிய வனப்புகளுள் இந்த தொன்மம் அப்படிங்கிறது ஒன்று அப்படிங்கிற செய்தியை பார்த்தங்க. சில தொன்மங்கள் சமய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் வெளிச்சப்படுத்துகின்றன அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அடுத்தது தொல்காப்பியர், இளம்பூரணர் உரை, பேராசிரியர் உரைகள்ல எல்லாம் இந்த தொன்மத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதுக்கான சான்று நூல்களையும் பார்த்தங்க. அடுத்தது அகநானூர்லேருந்து ஒரு பாடல், நற்றிணையிலிருந்து ஒரு அழகான பாடல் பார்த்தங்க. அடுத்தது இப்போது இந்திய கிரேக்க தொன்மங்களுக்கு இடையே உள்ள ஒப்புமைகளை பார்த்தங்க. இந்த வகுப்பு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த வகுப்பில் அடுத்த இலக்கண பகுதியோடு சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.